சரி ரூபி, நீ பார்த்து பத்திரமா போ காலேஜுக்கு. நான் வயலுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரியா? சாயந்தரம் வீட்டுக்கு சீக்கிரம் வந்துரு. சரிக்கா, நான் பார்த்து பத்திரமா போயிட்டு வரேன். ஆமாம், நீ ஒத்தையிலையா போகிற? வள்ளி வரேன்னு சொன்னா, நான் அவளையும் சேர்த்து கூட்டிகிட்டு போகிறேன். சரியா? அம்மா, ராணி பிள்ளை எங்கே காணோம்? அவள் நீ காலேஜுக்கு வரலையா? இல்லைக்கா, நம்ம தான் வருவா. அவள் வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து போவோம். சரி சரி, போயிட்டு பார்த்து பத்திரமா வாங்க 2 பேரும். சரிக்கா, நீ போ, நீ பார்த்து போ, நான் போய்க்கிறேன். சரிடி, நான் வரேன். எங்கே இவளை ஆளைக்காணும்? எப்போதும் நமக்கு முன்னாடியே வந்து நிற்பா. இன்னைக்கு ஆளைக்காணும், எங்கே போனான்னு தெரியலையே. ஆட்டி ராணி, எங்கே போன? அப்போவே பஸ் ஸ்டாப்புக்கு வந்துடுவேன். இன்னைக்கு என்ன? இல்லட்டி, கொஞ்சம் காலைல வேலை பத்துக்க. நான் காலேஜ் கிளம்புற நேரம் தான் எங்கள் அம்மா ஏதாச்சும் வேலை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் கிளம்பி வந்துட்டேன்டி அப்போவே. எங்கள் அம்மா தான் அந்த மாட்டுக்கு புல்லள்ளி போடு, தண்ணியை வச்சுட்டு போன்னு ஏதாச்சும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதான் வேலையை முடிச்சுட்டு வர கொஞ்சம் நேரம் ஆயிட்டுடி. நீ அப்பயே வந்துட்டியோ? இல்லைடி, இப்போ தான் நான் வந்தேன். எங்கள் அக்காவும் நானும் தான் பேசிக்கிட்டு வந்தோம் பத்துக்க. அதான் எங்கள் அக்காவுக்கு வயக்காட்டில் வேலை இருக்கான். அதான் என்னை கொண்டாந்து அப்படியே போகிற வெளில பஸ் ஸ்டாப்பில் விட்டுட்டு இப்போந்தான் போகுது எங்கள் அக்கா. உங்கள் அக்கா கூடவா வந்த? சரி சரி. எங்கடி இன்னும் இந்த பஸ்ஸை வேற காணும், நேரமாயிட்டே. ஒருவேளை போயிருக்குமோ பஸ்ஸு? இல்லட்டி, அதெல்லாம் போயிருக்காது. நான் இப்போ கொஞ்ச நேரத்தில் இங்கே தானே நிற்கிறேன். இந்த பக்கம் எந்த பஸ்ஸும் போன மாதிரி இல்லையே. சரி பார்ப்போம், கொஞ்ச நேரம் இன்னும் பார்ப்போம். சரி டி, இன்னைக்கு சாயந்தரம் காலேஜ் முடிச்சதும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுவோம். சரியா? உனக்கு என்ன வேண்டாத வேலை பார்க்க போகிற நீ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை டி. அன்னைக்கு நம்ம ரோட்டில் நடந்து வந்துக்கிட்டு இருந்தோம்லா, அப்போ வர வழியில் ஒரு புளிய மரத்தை பார்த்தேன் பார்த்துக்க. நிறைய புளியங்காவாக கிடக்குடி. இன்னைக்கு வரும்போது கொஞ்சம் பிச்சுட்டு வந்துடுவோம். சரியா? உனக்கு இதே வேலையை பிடிச்சி பார்த்துக்க. நான்லாம் வரமாட்டேன்ப்பா. ஏன் பயப்படுற? அதான் நான் இருக்கேனே, அதெல்லாம் பறிச்சுட்டு வந்துடலாங்களா, ஆள் இருக்காது பார்த்துக்க. ஆமாம், நீ ரோடு ரோடா ஒரே புளியங்காய், நெல்லிக்காய், கொய்யாக்கான்னு திருடிட்டு வருவேன். என்னைக்கு எவங்கிட்ட மாட்டி சிக்கி சீரழிய போகிறேன்னு தெரியல பார்த்துக்க. மாட்ட அன்னைக்கு அவ்வளோதான் மவளை. அப்புறம் கம்பில் கட்டி வச்சு நம்மளை உரிச்சு எடுத்துருவாங்க பார்த்துக்க. அடியா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டி. அதெல்லாம் நம்மளை யாரடி தொட முடியும்? அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நீ வா வா, நான் பறிச்சு தரேன், நீ வா. ஆமாட்டி, ஆமாம், உன்னைத்தான் நம்பணும். உன்னைத்தான் நான் ஃபஸ்ட்டு நம்புவேன் பார்த்துக்க. இப்படித்தான் அன்னைக்கு கொய்யாக்கா பறிக்க போகிறேன்னு சொல்லி சவத்தில் ஏற குதிச்சு கடைசியில் என்ன பண்ணின? நீ விட்டுட்டு ஓடி போயிட்ட. நான்லாம் அவன்கிட்ட அடி வாங்கினேன். யுத்தா, அந்தண்டி கள்ளத்துக்கு என்ன எரிஞ்சா தெரியுமாட்டி? உனக்கு தெரியுமா என் காலை எப்படிலாம் வீங்கி போயிட்டு தெரியுமாட்டி உனக்கு? அடியே இல்லட்டி, நான் தான் உனக்கு கூப்பிட்டேனே டி. ராணி பிள்ளை ஆள் நிற்கி ஒடியா ஒடியான்னு கூப்பிட்டேன். உனக்கு தான் ஏற முடியல. எது? நீ கூப்பிட்டியா? யாரட்டி கூப்பிட்ட நீ? அவனை பார்த்த உடனே சில்லுவண்டு மாதிரி பறந்து ஓடிவிட்டு கூப்பிட்டியா என்னைய நீ? நான் கூப்பிட்டேன்டி, உன் காதில் தான் உழலை. தாயே, வேணாவே வேணாமா, நீ போய் என்ன வேணாலும் பறிச்சுக்க, என்னை மட்டும் கூப்பிடாத. எங்கள் அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு, என்னை தெரு முழுக்க ஓட விட்டு அடிச்சு விடுவாங்க. நான் வரல, நீ போமா. எட்டி என்ன நம்பு, அதெல்லாம் நான் விட்டுட்டு வர மாட்டேன். வேணா சொல்லு, நான் போய் பறிக்கிறேன். நீ வெளியில் நின்று மட்டும் பாரு, ஆள் வருதான்னு. சரியா? என்ன பண்ணி தொலை, எனக்கெல்லாம் தெரியாதுப்பா. ஆள் இருந்துச்சுன்னா நான் ஓடியே போயிடுவேன்ப்பா. அடியா, அதெல்லாம் ஒன்றும் இல்லட்டி. போகும்போது நம்ம பிள்ளைங்க பறிச்சுட்டு அப்புறம் போகலாம் வீட்டுக்கு. சரியா? சரி வா, பஸ் வந்துட்டு நம்ம போவோம். நேரமாயிட்டு காலேஜுக்கு. சரி வா போவோம். வள்ளி வள்ளி, ஏ நிலா, அப்போவே வாரேன்னு சொன்னேன். இவ்வளோ நேரம் எங்கடி போனேன்? இல்லடி, ரூபி கூட வந்தா. அவளை அப்படியே பஸ் ஸ்டாப்பில் விட்டுட்டு அப்புறம் வாரேன். சரி சரி வா போமா. அம்மா, அது என்னது, காப்பி தண்ணியா? ஆமாம் டீ, களைப்பிடுங்கிறாங்களே, அவங்களுக்கு அம்மா கிட்ட கொஞ்சம் காப்பி தண்ணி வச்சு கேட்டேன். சரி வா, நேரமாயிட்டு வா, வெயில் ரொம்ப வந்துக்கிட்டு இருக்கு, நம்ம போவோம் வா. சரி டீ, நான் வரேன். அம்மா அம்மா, நான் வயக்காட்டி போயிட்டு வரேன். இந்த பெட்டியை கொஞ்சம் தூக்கி போடுங்க. சரி, சீக்கிரமாக போயிட்டு வாங்க 2 பேரும். இந்த பேச்சியம்மா மாங்காய் வச்சிருக்கேன்னு சொன்னா, வரும்போது வாங்கிட்டு வந்துரு. சரியா? சரிம்மா சரி, நான் வரும்போது வாங்கிட்டு வரேன். சரி போயிட்டு வரேன். வாடி போமா. சரி வாட்டி, நேரமாக போவோம்.
ஏம்மா அங்கே வச்சுட்டு போங்கம்மா. நாங்கள் இந்த கொஞ்சம் தான் வேலை இருக்குது, முடிச்சுட்டு வந்து குடிச்சுக்கிறோம். சரியாம்மா? அங்கே வச்சுட்டு போங்க. ஏக்கோ ஏக்கோ அங்கே வாங்க, வந்து எல்லாரும் இந்த காப்பி தண்ணி குடிச்சிட்டு போய் நின்று வேலையை பாருங்க ஏக்கோ. ரொம்ப மும்மரமாக களைப்புடுங்கிற மாதிரி இருக்கே. ஆ ஏக்கா வாங்க வாங்க, வந்து காப்பி தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் தெம்பா நின்று வேலையை பாருங்க. வாங்க வள்ளி, வா நம்ம அப்படியே மரத்தடியில் போய் கொஞ்சம் நேரம் உட்காருவோம். வா நீலா, இந்த பம்பு செட்டில் தண்ணி விழுது பத்தியா, அப்படியே குளிச்சுட்டு போமா. நல்லா வெயில் அடிக்கு பத்தியா, கொஞ்ச நேரம் இந்த தண்ணியில் இருந்தா என்ன அழகா இருக்கும் பத்தியா. சரி வா, உங்கள் வீட்டு பம்பு செட்டு இருக்குல்ல, அதில் குளிச்சுட்டு போவோம். சரியா? என்ன குளிருதுடி, ஐயோ சரியான குளிர் பத்தியா. இந்த வெயிலுக்கு இந்த குளிர்ந்த மோட்டர் தண்ணியில் குளிக்கிறதே ஒரு சுகம்தான் பத்துக்க. குளிட்டி நல்லா குளி, நல்லா குளிர்ந்தாக்கில் இருக்கு பத்தியா தண்ணி. ஐயா இது உள்ள கடந்தேன்னு நினச்சிக்கங்க, எந்திரிச்சு வெளில வர மனசே இருக்காது பத்துக்க. சரி வா உள்ள வா, தண்ணிக்குள்ளே வந்து இறங்கு. இந்த வரேன்டி வரேன். நீலா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவாடி. நீ ஸ்கூல் படிக்கும் போது எவ்வளோ கலகலன்னு ஜாலியாக பேசிக்கிட்டு அப்படி சிரிப்பு சத்தமாக மற்றவங்களை கிண்டல் பண்ணிக்கிட்டு எவ்வளோ ஜாலியாக இருப்பட்டி. ஏன்டி இப்போ எப்போ பார்த்தாலும் அமைதியாகவே இருக்க? எனக்கும் மற்றவங்கள மாதிரி இருக்கணும்னு ஆசை தான். எனக்கு என்ன இப்படியே மூஞ்ச வச்சுக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் சோகமாக பேசிக்கணும்னு என்னம்மா. எல்லார மாதிரி சிரிக்கணும், வயக்காடாக ஏறி விளையாடணும், எல்லாருக்கூடையும் சந்தோஷமாக இருக்கணும். எங்கள் அப்பா இறந்ததுலேருந்து எங்கள் வீட்டில் இருந்த கலகலப்பு சந்தோஷம்லாம் போயிட்டு எனக்கும் இப்படி இருக்கணும்னு ஆசையா? அதெல்லாம் கொஞ்சம் வீட்டில் இப்போனா பிரச்சனைகள்லாம் சரியாகி வந்திருக்கு. சீக்கிரத்தில் எல்லாமே சரியாயிடும். அதுக்கப்புறம் பாரு, பழைய நிலாவை பார்ப்பேன். அதெல்லாம் வீடு, இப்போ எதுக்கு அதை போட்டு பேசிக்கிட்டு? இப்போ ஜாலியாக குளிப்போம். சரியா? சரி, நம்ம குளிச்சுட்டு போகும்போது நம்ம அண்ணாச்சி கடையில் நல்லா சுட சுட போண்டா போட்டிருப்பான், வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே போவோம். சரியா? இது போண்டாவா? சரி 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 குளி, நம்ம போகும்போது போண்டா வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே போவோம். சரியா? போண்டான்னு சொல்லிட்டா போதும், பல்ல கட்ட ஆரம்பிச்சிருவா. சரிவா, குளிச்சுட்டு போகும்போதே வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே போவோம். சரியா? முன்னாடி பண்ண எங்கள் அம்மா 1 ரூபா 2 ரூபாயை தர்றதே கிடையாது. இப்படி உன் கூட ஏதாச்சும் வயக்காட்டு பக்கம் வந்தால் நீ என்னமோ ஒரு காப்பி தண்ணி ஒரு வடையோ போண்டாவோ வாங்கி தருவேன். அப்படியே சாப்பிட்டு நம்ம வயிற்று அனுப்பிக்கிட்டே போயிடுவோம். வீட்டுக்கு போனால் எங்கள் அம்மா அதே அந்த பழைய கஞ்சியும் பச்சை மிளகாவும் நெய் வச்சுருப்பாங்க, இல்லைன்னா அந்த ஊறுகாய் வச்சுருப்பாங்க. யார் இப்போ அதை போட்டு தின்னிக்கிட்டு இருக்கா? சரி, போகும்போது அண்ணாச்சி கடையில் காப்பியும் போண்டாவும் சுட சுட சாப்பிட்டுட்டு அப்படியே போவோம். சரியா? சந்தோஷத்தை பாரு. சரிடி, இதாண்டி உன் கூட இருந்தாலே எனக்கு நேரம் போகிறதே தெரியாது. சரி வா, நம்ம குளிச்சுட்டே போவோம் வீட்டுக்கு. சரியா? ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோவுக்கு வந்து லைக் போடுங்க. அப்புறம் ஏதாச்சும் கருத்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அப்புறம் என்னோட சேனலை மறக்காமல் ப்ளீஸ் ஃபாலோ பண்ணுங்கள் ப்ளீஸ் ஃபாலோ பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஆதரவை எனக்கு தெரிவிங்க. என்னோட சேனலுக்கு உங்களோட ஆதரவும் சப்போர்ட்டும் கண்டிப்பாக தேவை. என்னோட சேனலை ப்ளீஸ் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வீடியோ பார்த்ததுக்கு.